வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம கார்டனை சுற்றி பார்த்துடலாம். வாங்க பாருங்கள், சூப்பராக இருக்கா. நான் கத்திரிக்காய் தான் பறிக்கிறதுக்காக வந்திருக்கேன். கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் நிறைய இருக்குங்க. எப்போ பார்த்தாலும் வாரத்தில் 2 நாள் 3 நாள் இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் இப்படியே போயிடுது. ஒன்று சாம்பார், இல்லை காரக்குழம்பு, இல்லைன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு. முருங்கை மரமும் இந்த கத்திரி செடியும் வீட்டில் வைக்கக்கூடாதுன்ற அளவுக்கு டென்ஷன் ஆகுது பாருங்கள். அந்த மாதிரி இந்த கத்திரிக்காவை இதை வேஸ்ட் பண்ணவும் முடியல. அப்புறம் நம்ம வீட்டில் கீழே வாடகை இருக்கவங்களுக்கும் அவங்களுக்கும் கொடுத்துருக்கேன். ஒரு நாள் இன்னொரு நாள் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும். 2 பேர் இருக்காங்க. நம்ம வீட்டை சுற்றி ஃபுல்லாக மலை தான் பார்த்துக்கோங்க. சுற்றி ஒரு 4-5 மலை இருக்கும். இந்த பக்கம் திரும்பினா மலை, அந்த பக்கம் திரும்பினா மலை, எல்லா பக்கமும் மலை தான் பாருங்கள். அருமையான கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதுலேயே ஒரே ஒரு வெண்டைக்காவும் இருந்துச்சு, அதையும் நான் பறிச்சிட்டேன். இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய் இதை என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி சாம்பார் தான் வைக்க போகிறேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார், அப்படி இல்லைன்னா கத்திரிக்காய் போட்டு நல்லா தொக்கு மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருவேன். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்கா. நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக, இது காராமணி, இது வந்து கீழே வச்சுருக்கேன். கீழே ஒரு பால்கனி இருக்குது, அதில் வச்சுருக்கோம். காராமணி, அவரைக்காய் இருக்குது. அவரைக்காயெலாம் நான் பறிக்கல. அந்த ஒரு காராமணி முத்தி இருந்ததுனால அந்த ஒரு காராமணியை பறிச்சிருக்கேன். வேறு எதுவும் எருகுரு எதுவும் நாங்கள் போடுறது கிடையாது. வீட்டில் கட் பண்ணுற காய்கறிங்க, வெங்காயத்தோல், பூண்டு தோல், காய்கறி தோல், அதுக்கப்புறம் இந்த மீன் கழுவுற தண்ணி, மட்டன் சிக்கன் இதெல்லாம் கழுவுறோம் இல்லைங்களா, அந்த தண்ணி இதெல்லாம் நல்லா சேமித்து வச்சு தான் நாங்கள் இதுக்கு செடிங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்கும் போட்டுட்டு வரோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.